ஹாய் அமீஸ், நாங்கள் சரண்யா. இன்றைக்கி நம்ம யோன்மீனோட மை டியர் சைக்கோ பாய் ஃப்ரெண்ட் எபிசோட் 3 தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரி வாங்க, இன்றைக்கி எபிசோட்குள்ளே போகலாம். போன எபிசோட் இப்படி முடிச்சதுன்னா நம்ம ஜிமின் கொலை பண்ணதுக்கான எந்த எவிடன்ஸும் இல்லாமல் இருக்கு. ஆனால் ஜிமின் கூட அந்த பையன் இருந்த ஒரே ஒரு சாட்சியை அதை நம்ம சுகா தான் பார்த்துருப்பாரு. அந்த விஷயம் ஜிமினுக்கு தெரியும் இல்லையா? அதனாலவா என்னவோ தெரியல, அவர் சுகாவோட ஒரு நோக்கி போயிட்டு இருப்பாரு. அதோட போன எபிசோட் முடிச்சிருந்தோம். சரி வாங்க, இன்றைக்கி எபிசோட்குள்ளே போகலாம். இப்படி ஜிமின் திங்க் பண்ணிக்கிட்டே வர பின்னாடியே பாடி கார்டு ஃபாலோ பண்ணிகிட்டே வராரு. திடீர்னு ஜிமினோட கார் நிற்குது. பாடி கார்டும் கொஞ்சம் தள்ளி நிறுத்திடுறாரு. ஜிமின் அப்படியே காரை நிறுத்திட்டு அப்படியே நடந்து பாடி கார்டோட கார்கிட்ட தான் வராரு. பாடி கார்டு பயந்து போய் உட்காந்துட்ருக்காரு. ஜிமின் அந்த கார்கிட்ட வந்துட்டு அந்த கார் கண்ணாடியை தான் நாக் பண்ணுறாரு. அந்த பாடி கார்டும் ஓப்பன் பண்ணாமல் இருக்க ஜிமின் அங்கிள் நீங்கள் தான் உள்ளே இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும், ஓப்பன் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்ல பாடி கார்டும் ஓப்பன் பண்ணுறாரு. ஜிமின் அங்கிள் நானும் கொஞ்ச நாளாக பார்த்துட்டு தான் இருக்கேன், நீங்கள் அடிக்கடி நான் ஃபாலோ பண்ணுறீங்க, நானும் சரி பரவாயில்ல விட்டுட்டு இருந்தேன், ஆனால் இது ரொம்ப அதிகமாகிட்டே இருக்கு அங்கிள் அப்படின்னு சொல்ல அது இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு பாடி கார்டு சொல்ல வர அங்கிள் எனக்கு புரியுது, இதெல்லாம் என் டேடியோட வேலை தான் சொல்லிட்டு நீங்கள் வீட்டுக்கு கிளம்பி போங்க, நான் அவர்கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்ல பாடி கார்டும் சரி ஓகே சின்ன பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. ஜிமினை சிரிச்சிட்டு திரும்பி அவருடைய காரில் உட்காராரு. உட்காந்த உடனே ஜிமினோட ஃபோனுக்கு ஒரு கால் வருது. ஜிமின் சிரிச்சிட்டு அங்கிள் நீங்கள் இருக்கீங்களே, உங்கள் கடமை மனசுக்கு ஒரு அளவு இல்லை, இப்போ தான் உங்களை ஃபோன் சொன்னால் அதுக்குள்ளே டேடி கிட்ட சொல்லிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்து பார்த்தா ஆனால் கால் பண்ணுறது ஆரம் கிடையாது. கால் அட்டன் பண்ணுறாரு. அட்டன் பண்ணி என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆப்போசிட்டில் ஒரு இருட்டு ரூமில் தான் காட்டுறாங்க. அங்கே தான் ஒருத்தன் பேசிக்கிட்டு இருக்கான். அவனோட ஃபேஸ் கிளியராக தெரியல. இதுக்கப்புறமா வர்றதுக்கு ஒன்றும் இல்லை, அவனுடைய கதையை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்ல ஜிமின் அவசரப்படாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. என்ன அவசரப்படாத, இதுக்கப்புறம் தான் வெயிட் பண்ண தேவையில்ல, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஜிமின் ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அதுக்குள்ளே கால் கட் ஆகிடுது. ஜிமினுக்கு செம்ம டென்ஷன் ஆயிடுது. ஓ ஷிட், இவ்வளோ தைரியம் தான் ஏன் காலை கட் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் கால் பண்ண ட்ரை பண்ணுறாரு. பட் நாட் ரீச்சபிள்னு வருது. ஜிமின் ரொம்ப பயப்பட ஆரம்பிக்கிறது. இல்லை அப்படிலாம் நடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக கார் எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. ஜிமினுக்கு அப்படி யார்கிட்ட கால் வந்துச்சு, ஜிமின் எவ்வளோ பயப்படுறாரு சொல்லிட்டு போக போக பார்க்கலாம். ஜிமின் செம்ம ஃபாஸ்ட்டாக ட்ரைவ் பண்ணிக்கிட்டு சுகாடா கிராமத்துக்கு தான் சேராரு. வந்தவர் அப்படியே காரை நிறுத்திட்டு வேகமாக இறங்கி அந்த கார் டோர் கூட க்ளோஸ் பண்ணல, வேகமாக ஓட ஆரம்பிக்கிறாரு. அப்படியே இந்த பக்கம் கிராமத்தில் நம்ம சுகா தான் காட்டுறாங்க. சுகா வீட்டில் இருக்க குழந்தைங்க எல்லாம் சேஃபாக இருக்குன்னு சொல்லிட்டு திங்ஸ் எல்லாம் வாங்க சிட்டிக்கு வரதுக்காக நடந்து வந்துட்டுருக்காரு. இந்த பக்கம் ஜிமின் வேகமாக ஓடி வர சுகாவையும் பார்த்துறாரு. வேகமாக ஓடி சுகாவோட கை பிடிச்சி சுகா உனக்கு ஒன்றும் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்க எனக்கு ஒன்றும் ஆகலை, என் கையை விட அப்படின்னு சொல்லிட்டு சுகா சொல்கிறாரு. ஜிமின் நீ ஃபஸ்ட்டு என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு சுகாவோட கையை பிடிச்சிருக்கு, என் கையை விடுறா அப்படின்னு சொல்லிட்டு சுகா சொல்கிறாரு. ஆனால் ஜிமின் கேட்குற மாதிரி தெரியல. சுகாவை எழுதிட்டு போய் ஒரு சந்து மாதிரி இருக்க அந்த சைடில் நிற்க வச்சு சுகா டைட்டாக பிடிச்சிக்கிறாரு. டீ என்னை விடு அப்படின்னு சொல்லிட்டு சுகா சொல்ல இல்லை நான் விட மாட்டேன், நீ எங்கேயும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல சுகா ஏன் இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், என்னை விடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இப்படி சுகா கிட்ட பேசிக்கிட்டே சைடில் திரும்பி பார்த்துக்கிட்டே இருக்காரு. சுகா ஒரு பக்கம் விடு விடுன்னு கத்திக்கிட்டு இருக்க அமைதியாக இருடா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சுகாவோட வாயை பொத்திக்கிறாரு. சுகா அப்பாவும் ஜிமினோட கையை எடுத்துட்டு என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்க அப்போ அந்த சந்துக்கு நேராக இருக்க ரோடாண்ட ஒரு பத்த நிற்கிறான். அவனை ஜிமின் பார்த்த உடனே ஒரு நிமிஷம் கூட யோசிக்கல, அப்படியே கிட்ட சுகாவை லிப்ஸ்லேயே கிஸ் பண்ணிடுறாரு. சுகா ஜிமினை தள்ளிவிட ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்க, ஆனால் ஜிமினை வர்ற மாதிரி தெரியல. சுகாவை செம்ம டைட்டாக பிடிச்சிட்டு கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்க அவன் திரும்பி இவங்க 2 பேரையும் பார்க்குறான். ஏதோ லவர்ஸ் நினச்சிட்டு அவன் அங்கேருந்து போயிடுறான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் சுகா எப்படியா ஜிமினை தள்ளி விட்டுறாரு. இதுக்கு இப்போ கிஸ் பண்ண சொல்லிட்டு கேட்க ஜிமினுக்கு என்ன ஆன்சர் பண்ணுறதுன்னு தெரியல. அவருக்குள்ளே ஒரு கொஷின் போயிட்டுருக்கு. அவருக்கு யாருமே கிஸ் பண்ணவே பிடிக்காது. ஆனால் இங்கே ஜிமின் சுகாவை கிஸ் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவருக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னா அவருக்கு அது பிடிச்சிருக்கு அப்படின்னு ஃபீல் ஆகுது. இது என்ன மாதிரியான ஃபீலிங் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் ஒரு சைடு யோசிச்சுட்டு இருக்க சுகா அப்படியே அவரோட கையில் அடிச்சுட்டு டே உங்கள்கிட்ட தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன், எதுக்கு என்ன இப்போ கிஸ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஜிமின் அது உன்னை காப்பாற்றதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாரு. இது என்ன காப்பாற்ற, எவனாச்சும் காப்பாற்ற கிஸ் பண்ணுவானா, அதை விட இப்போ யார்கிட்ட காப்பாற்றுறதுக்காக எனக்கு கிஸ் பண்ண அதை சொல்லடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஜிமின் அதெல்லாம் எனக்கு தெரியாது ஆளை விட சொல்லிட்டு அங்கே கிளம்பலான்னு போக சுகா ஜிமினோட கையை பிடிச்சி அப்படியே சிவத்தில் தள்ளிட்டு அவரை லாக் பண்ணிக்கிறாரு. உங்கள்கிட்ட தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன் சொல்லிட்டு போட அப்படின்னு சொல்ல ஜிமினுக்கு ஒரு மாதிரி படப்படன்னு வருது. ஜிமினால் எதுவுமே பேச முடியல. நீ சொல்கிற வரைக்கும் நான் உன்னை விட மாட்டான்னு சொல்லிட்டு சுகா சொல்ல ஜிமின் சரி சரி சொல்கிறேன் தள்ளிப்போ அப்படின்னு சொல்ல சுகாவும் கொஞ்சமாக தள்ளி நிற்கிறாரு. இவ்வளோலாம் போதும் இன்னும் கொஞ்சம் தள்ளி நில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்ல சுகா இவ்வளோ கேப்பே போதும், ஏன் விட்டு நான் ஓடுறதுக்கா, உண்மையை சொல்லடா அப்படின்னு சொல்ல ஜிமினும் இவன் தப்பிக்க முடியாது போல, சரி வேறு வழியில் சொல்லி தான் ஆகணும் போலையே அப்படின்னு சொல்லிட்டு சரி சொல்கிறேன், நான் சும்மா அந்த பக்கம் வந்துக்கிட்டு இருந்தேன், அப்போ ஒருத்தன் உன்னோட அட்ரஸ் கேட்டான் அப்படின்னு சொல்ல யார், என்னோட அட்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு சுகா கேட்க ஆமாம் உன் பேர் சொல்லி தான் கேட்டான், நான் எனக்கு தெரியாது சொல்லிட்டேன். அப்புறம் அவன் அங்கேருந்து கிளம்புனா அவன் கையில் கத்திலாம் வச்சுருந்தான், ரொம்ப கோவமாக இருந்தான், அதான் உனக்கு ஏதாவது ஆகிடுமோன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட வேகமாக ஓடி வந்தேன் அப்படின்னு சொல்ல சுகா நீ சொல்கிறதெல்லாம் கேட்டால் நம்புற மாதிரி இல்லையே அப்படின்னு சொல்ல ஜிமின் நீ நம்பனாலும் நான் சொல்கிறது தான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு சுகாவே பார்த்துட்ருக்க சுகா என்ன இருந்தாலும் நீ எனக்கு கிஸ் பண்ணிடக்கூடாது, நீ சரியான ப்ளே பாய்டா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோட காலையே ஒன்று விட்டுட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. ஜிமின் என்னோட காலை அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்க
சுகா வந்து இனிமேல் பார்க்க வராதா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. ஜிமின் வந்து அப்பா காலு தனியாக போகாதா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நோண்டிக்கிட்டே சுகா பின்னாடியே போயிட்டுருக்காரு. அப்போ ஜிமினோட ஃபோனில் வந்து டொயின் நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கு. அவரே எடுத்து பார்க்குறாரு. மெசேஜ் தான் வந்திருக்கு. யார்கிட்ட தான் வந்திருக்குன்னா ஜிமின் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கால் பேசினார் இல்லையா, ஒருத்தவங்களும் கால் பண்ணி இதுக்கப்புறமா நோட்டு வைக்க தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாலே அவங்ககிட்ட தான் மெசேஜ் வந்திருக்கு. ஜிமின் அவனுக்கு கால் ரீச் ஆகலாம் தெரிஞ்ச உடனே மெசேஜ் அனுப்பிச்சிருப்பாரு. அந்த மெசேஜை பார்த்த உடனே வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணியிருப்பாரு. அதுக்கு அவங்ககிட்ட தான் ரிப்ளை வந்திருக்கு. நான் முக்கியமான வேலையில் இருக்கேன் அப்படின்னு சொல்ல ஜிமின் வந்து நான் சொன்னது சரி, இன்னும் 5 நிமிஷம் நீ வீட்டில் இருக்க அப்படின்னு மெசேஜ் அனுப்ப அவங்ககிட்ட இருந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் வருது. அப்படி இந்த பக்கம் சுகா தான் காட்டுறாங்க. சுகா அப்படி நடந்து போயிட்டுருக்க என்ன ரொம்ப நேரமாக அமைதியாக இருக்க, ஒரு வேளை பின்னாடி வரலையே அப்படின்னு சொல்லி திரும்பி பார்க்க பின்னாடி ஜிமின் இல்லை, ஜிமின் கிளம்பிட்டு இருக்காரு. சுகா வந்து இவங்க வித்தியாசமாக நடந்துக்கிறான், அதெல்லாம் அவன் என் மேலே ரொம்ப அக்கறை இருக்க மாதிரி நடந்துக்கிறான், நீ சரியான பிளே பாயின்னு எனக்கு தெரியும்டா அப்படின்னு சொல்லிட்டு தனியாக புலம்பிட்டு அப்படியே நடந்து போயிட்டுருக்காரு. இந்த பக்கம் ஜிமினை தான் காட்டுறாங்க. வீட்டுக்கு வந்துட்டாரு. செம்ம கோபம் வந்திருக்காரு. ஆரம் ஹாலில் தான் உட்காந்துட்டு இருக்காரு. டேடி எங்கே ஆகும் அப்படின்னு கேட்க ரூமில் தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் சொல்கிறாரு. ஜிமின் கோமா அந்த ரூம் கிட்ட நெருங்கி போயிட்டுருக்க ஆரம் வந்து ஜிமின் அப்படின்னு கூப்பிட சொல்லுங்க டேடி அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறாரு. ஜிமின் எதாக இருந்தாலும் 2 பேரும் சண்டை போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் சொல்கிறாரு. ஓகே டேடி அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வேகமாக உள்ளே போகிறாரு. அந்த ரூமே செம்ம டார்க்காக இருக்குது. போனவர் சும்மா விட்டாரா அவனோட சட்டையை பிடிச்சி செம்மையாக கத்துறாரு. நீ அவங்ககிட்ட நெருங்கக்கூடாது சரியா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்திக்கிட்டு இருக்காரு. அதான் ஏன் அவனால உனக்கு பிரச்சனை தான், பெரிய பிரச்சனை நீ மாட்டிக்க போகிற அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்ல ஜிமின் வந்து அதை பற்றி நீ கவலைப்பட தேவையில்ல, எதாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன், அவங்ககிட்ட நெருங்கக்கூடாது நீ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்துறாரு. அதான் ஏன் காரணம் சொல்லு, அப்போ தான் நான் அதை பண்ணாமல் இருப்பேன் அப்படின்னு சொல்ல ஜிமின்கிட்டே அதுக்கான காரணம் கிடையாது, அது எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்ல அவன் வந்து உனக்கு தெரியல, உனக்கு எதிராக இருக்க எதுவுமே நான் அந்த உலகத்தில் இருக்க விட மாட்டேன், கண்டிப்பாக அவனை நான் கொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஜிமின் சட்டையை பிடிச்சி அப்படிலாம் நீ பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்துறாரு. பதிலுக்கு அவனும் கத்துறான், கண்டிப்பாக நான் அவனை கொல்லுவேன், நீயே தடுத்தாலும் நான் அவனை கொல்லுவேன், அவன் சாஃபி என் கையில் தான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்துறாரு. ஜிமின் வந்து அப்போ நீ இதை கேட்டுக்கோ, அவனுக்கு ஒன்றுமே ஆகாது, அதை நான் ஆக விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை அந்த ரூம்லேயே வச்சு தள்ளிட்டு டோரை லாக் பண்ணுறாரு. ஆரம் வந்துட்டு என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்க டேடி நீங்கள் கம்மிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறாரு. உள்ள நான் வந்து டோரை ஓப்பன் பண்ண சொல்லிட்டு கத்திட்டு இருக்கான். ஜிமின் வந்து அமைதியாக இரு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிற வரைக்கும் யாரும் அந்த டோரை ஓப்பன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவரோட ரூம் மாடியில் இருக்குது, அங்கே கிளம்பி போகிறாரு. அவனும் கத்தி பார்த்து அப்படியே டோர் பக்கத்துலேயே படுத்து அப்படியே தூங்கிடுறான். அப்படியே அன்றைக்கி நைட் 8 o'clock தான் ஆகுது. ஜிமின் நல்லா தூங்கி எழுந்திரிச்சு சாப்பிட்றதுக்காக கீழே இறங்கி வராரு. அப்படியே அங்கே இருக்க சர்வஸ்லாம் சர்வ் பண்ணிகிட்ருக்க ஜிமின் நல்லா சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. ஜிமின் சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே கேஷுவலாக திரும்ப அப்போ தான் நோட் பண்ணிட்டாரு, அவனை ஒரு ரூமில் வச்சு லாக் பண்ணியிருப்பார் இல்லையா, அந்த டோர் ஓப்பனில் இருக்குது. அதை பார்த்த உடனே ஜிமின் யார் அந்த டோர் ஓப்பன் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க பெரிய பாஸ் தான் ஓப்பன் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வேலை செய்கிறவங்களாம் சொல்ல ஜிமின் செம்ம டென்ஷனாக ஆரம்பத்தை கால் பண்ணுறாரு. டேடி எதுக்காக டோர் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னு கேட்க நீங்கள் 2 பேரும் எப்பயும் தாண்டா சாதாரணமாக சண்டை போட்டுப்பீங்க, அவன் எவ்வளோ நேரம் தான் அந்த ரூம்ல இருப்பான், தான் ஓப்பன் பண்ணி விட்டேன் அப்படின்னு சொல்ல ஜிமின் வந்து ஓ ஷிட் அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறாரு. ஆரம் வந்து அந்த பக்கம் என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்குள்ளே தான் காலை கட் பண்ணிட்டாரு. ஆரம் வந்து ஒரு டீலிங் விஷயமா வெளியூர் வந்திருப்பாரு. அவர் கார் எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. அப்படியே இந்த பக்கம் அந்த நைட் ட்ரெஸ் கூட மாற்றாமல் ஜிமின் கார் எடுத்துக்கிட்டு வேகமாக சுகாவோட ஊரை நோக்கி தான் போயிட்டுருக்காரு. போகும்போது அந்த பர்சனுக்கு ட்ரை பண்ணிகிட்டே போகிறாரு. ஆனால் கால் அட்டன் பண்ணவே இல்லை, ரிங் நல்லாவே போகுது, ஆனால் அவன் எடுக்க மாட்டேங்கிறான். ஜிமினுக்கு செம்மையாக டென்ஷன் ஆகுது. செம்ம ஃபாஸ்ட்டாக கார் ட்ரைவ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த பக்கம் சுகாவே அவங்க வீட்டில் இருக்க அந்த குழந்தைங்கள தான் காட்டுறாங்க. சுகா எல்லா குழந்தைங்க கூட விளையாடிட்டு இருக்காரு. அப்போ திடீர்னு ஒரு குழந்தை ஐயோ சுகா நான் தீ பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்ல சுகா என்ன தீ பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வந்து பார்க்குறாரு. இவங்க இருக்கிறது ஒரு கூரை வீடு தான், அதெல்லாம் சீக்கிரமாக தீ பிடிச்சிருச்சு. சுகாக்கு என்ன பண்ண தெரியல, எல்லா குழந்தைங்களும் ஒவ்வொருத்தராக கூட்டிகிட்டு வராரு வெளியே. இது எல்லாத்தையுமே தூரத்தில் ஒரு புதர் மாதிரி இருக்குது, அந்த இடத்துல இருந்து ஒருத்தன் பார்த்துக்கிட்டு இருக்கான். அவன் வேறு யாரும் இல்லை, ஜிமின் கிட்டே பேசிகிட்டு இருந்தால அவன் தான். அவன் ஒரு மாதிரி வில்லத்தனமாக சிரிக்கிறான். அப்படியே அவனோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து ஒரு சின்ன ஃப்ளாஷ் தான் காட்டுறாங்க. இவன் அந்த ரூமை விட்டு வெளியே வந்த உடனே சுகாவோட வீட்டு தேடி தான் வந்திருப்பான். வந்த உடனே சுகா உள்ள இருக்கானான்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு தீ வச்சிருப்பான். அவனோட நோக்கம் மற்றவங்கள காயப்படுத்ததில்லை, ஆனால் சுகாவை கொல்லணுன்றது தான் அவனோட நோக்கம். அது நிறைவேறுதுன்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் ஜிமின் தான் காட்டுறாங்க. ஜிமின் செம்ம ஃபாஸ்ட்டாக வந்துகிட்டு இருக்காரு. இந்த பக்கம் சுகா தீயிலே உள்ளே போயிட்டு குழந்தைங்களாம் கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்காரு. எல்லா குழந்தைங்க வர எல்லோரும் வெளியே வந்துட்டிங்களா, எல்லோரும் சேஃபாக இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சுகா கேட்டுக்கிட்டு இருக்காரு. எல்லா குழந்தைங்களும் சுற்றி பார்க்குறாங்க, எல்லோரும் வந்துட்டாங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவனுக்கு செம்மையாக கடுப்பாகுச்சா, இவன் தப்பிச்சிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அவன் டென்ஷனாக சுகா திரும்ப உள்ள போக ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. எல்லா குழந்தைங்களும் அண்ணா போகாதீங்க தீ இருக்குது அப்படின்னு சொல்ல ஒரு நிமிஷம் நான் வந்தேன் நீங்கள் பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தீ அதிகமாக இருக்குது. அப்பயும் சுகா உள்ளே போகிறாரு. அந்த நேரத்தில் ஜிமினும் கரெக்டாக வராது. வீடு தீ பிடிச்சிருக்கிறத பார்த்த உடனே செம்ம ஃபஸ்ட்டாக ஓடி வந்து குழந்தைங்க எல்லாத்தையும் உங்களுக்கு ஒன்றும் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்க எங்களுக்கு ஒன்றும் ஆகலை, ஆனால் சுகா அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அழ சுகாக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கேட்குறாரு. அவர் உள்ளே போனது வெளியே வரல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழகாங்க குழந்தைங்க எல்லாரும். நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க குழந்தைங்கள நான் போய் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தீயில ஜிமின் உள்ளே போகிறாரு. இதாகவும் பார்த்துட்டு ஜிமின் வேண்டாம் அப்படின்னு சொல்ல நினைக்கிறான், ஆனால் கத்தனா மாட்டிப்பானே அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக இருக்கான்.
ஏன் இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே அவன் புலம்பிக்கிட்டு இருக்க. இந்த பக்கம் ஜிமினை தான் காட்டுறாங்க. ஜிமின் தீயில வீட்டுக்குள்ளே வந்துட்டு சுகா நீ எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்க. சுகாட வாய்ஸ் எங்கேயுமே கேட்கல. ஒரு தீ அதிகமாக இருக்குது, புகை வேற வர ஆரம்பிச்சிருச்சு. ஜிமினால் சரியாக பார்க்க முடியல. சுகா நீ எங்கே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தேடிக்கிட்டே வர. சுகா ஒரு இடத்துல மயக்கம் போட்டு விழுந்து கிடக்குறாரு. அதை பார்த்த உடனே சுகா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஓடி வந்து சுகாவை தூக்குறாரு. அங்கே புகை ரொம்ப ஓவராக இருக்குது, ஜிமினாலையும் மூச்சு விடவே முடியல. அப்படியே வெளியே குழந்தைங்களாம் கட்டுறாங்க. குழந்தைங்க ரொம்பவே அழுதுகிட்டு இருக்காங்க. 2 பேருமே வெளியே வரலன்னு சொல்லிட்டு ஜிமின் ரொம்பவே மூச்சு விட முடியல. எப்படியோ சுகாவை தூக்கிட்டு வெளியே வராரு. அப்படியே சுகா அவரோட மடியிலே படுக்க வைக்க சுகா கிட்ட எந்த அவசியமே இல்லை. ஜிமினுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. குழந்தைங்களாம் அழுதுகிட்டே இருக்காங்க. ஜிமின் அப்படியே கண்ணலாங்க அழுதுகிட்டே சுகா எந்திரி, உனக்கு என்னாச்சு, உனக்கு ஒன்றாக்காது எந்திரிடா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு இருக்காரு. ஆனால் சுகா கிட்ட இருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லை. ஜிமினுக்கு வேறு வழி தெரியல. அப்படியே சுகாவோட லிப்ஸில் வாய வச்சு அப்படியே ஊத ஆரம்பிக்கிறாரு. அவரால் எவ்வளோ நல்லா ஊத முடியுமா அப்படி ஊத ஒரு 2-3 டைம்ஸ்க்கு அப்புறம் சுகா பெருமூச்சு வர்றாரு. அப்படின்னு மூச்சு விட ஜிமினுக்கு அப்போ தான் சிரிப்பே வருது. சுகா உனக்கு ஒன்றும் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்க குழந்தைங்களும் சந்தோஷமாகறாங்க. சுகா மேலமே எழுந்திரிச்சு உட்காந்துட்டு என்னாச்சு அப்படின்னு கேட்க ஜிமின்லேருந்து குழந்தைங்க வரைக்கும் எல்லாருமே கண் கலங்க. இப்போ எதுக்கு எல்லாரும் அழாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சுகா கேட்குறாரு. ஜிமின் பயங்கரமாக பிடிச்சி சுகாவை கத்துறாரு. என்ன உனக்கு அறிவு இல்லையா, எதுக்காக நீ உள்ளே போன அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்திக்கிட்டு இருக்காரு. சுகா அப்படியே வாயடிச்சு போய் பார்த்துக்கிட்டு இருக்காரு. நீ கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டியா, நீ போயிட்டுல அந்த குழந்தைங்க நாளை என்னடா ஆவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல சுகா செம்ம ஷாக்கா அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்காரு ஜிமினை. ஜிமின் அப்படியே கண் கலங்கிட்டே இருக்க. சுகா வந்து கையில் ஒரு $1 வச்சிருக்காரு. இது எடுக்க தான் போயிருந்தா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைனா காட்ட ஜிமின் வந்து இது இந்த சைனா எடுக்க தான் போனேன், இது அவ்வளோ முக்கியமா, உனக்கு எதாவது ஆயிருந்தா நாங்கள் என்னடா பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கத்திக்கிட்டு இருக்க. சுகா வந்து இது என்னோட அம்மாவோடது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாரு. அப்படியே ஜிமின் அமைதியாக சுகா வந்து இதான் என்னோட அம்மாவை நான் பார்க்குறேன், ஏன்னா நான் என்னோட அம்மாவை பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஜிமின் என்ன பேசுனே தெரியல. அப்படியே கிட்ட போய் சுகாவை ஹக் பண்ணிக்கிறாரு. இப்படி ஜிமின் எமோஷ்னலாக சுகா ஹக் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்படி நெக்ஸ்ட் சீன் தான் காட்டுறாங்க. நம்ம ஜிமின் சுகா குழந்தைங்க எல்லாரும் காரில் வந்துக்கிட்டு இருக்காங்க. ஜிமின் தான் கூட்டிகிட்டு போயிட்டுருக்காரு. ஏன்னா நம்ம சுகாவோடைய வீடு தான் எரிஞ்சிருச்சு இல்லையா, இப்போ குழந்தைங்க எல்லாரும் எங்கே இருப்பாங்க, அதுக்கு தான் ஜிமின் அவரோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லியிருப்பாரு. ஆனால் சுகா வந்து இல்லை வேண்டாம், அவ்வளோ பெரிய வீட்டுக்குலாம் என்னால் ரெண்ட் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்ல ஜிமின் வந்து இல்லை ரெண்டெல்லாம் கொடுக்க தேவையில்ல அப்படின்னு சொல்ல இல்லை நான் எப்போயுமே ஃப்ரீயாக எதுவும் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல ஜிமின் வந்து சரி ஓகே நீ ரெண்ட்டை கொடு, ஆனால் நீ ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் கொடுக்க தேவையில்ல, உன்னால் எப்போ முடியுமோ அப்போ கூட எங்களுக்கு சொந்தமாக ஒரு கெஸ்ட் ஹவுஸ் இருக்குது அங்கே கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் கூட்டிகிட்டு வந்திருப்பாரு. அப்படியே எல்லோரும் ஒரு வழியாக அந்த கெஸ்ட் ஹவுஸுக்கு வந்து சேர குழந்தைங்க சுகான்னு எல்லோரும் உள்ள போய் பார்க்குறாங்க. அந்த வீடே ரொம்ப பெருசாக இருக்குது, இவ்வளோ பெரிய வீட்டுக்கு எல்லாம் ரெண்ட் கொடுக்க முடியாது, இல்லைன்னா இங்கேருந்து கிளம்புறேன்னு சொல்லிட்டு சுகா சொல்ல ஜிமின் சுகாவோட கையை பிடிச்சிடாரு. சுகா அப்படியே ஜிமினை பார்த்துக்கிட்டு இருக்க. ஜிமின் வந்து நான் தான் சொன்னேன்ல நீ இப்போவே கொடுக்கணும் இல்லை, உன்னால் எப்போ முடியுமோ அப்போ கூட, இந்த வீட்டுக்கு ரெண்டு கூட அதிகம் இல்லை, வெறும் $20 தான் அப்படின்னு சொல்ல இது $20, வெறும் $20 நீ இந்த வீட்டை ரெண்டுக்கு வர்றியா அப்படின்னு சொல்லிட்டு சுகா கேட்க ஆமாம் நீ வர என்னோடய ஃப்ரெண்டு, உனக்காக நான் இவ்வளோ கூட குறைக்கலன்னா நல்லா என்ன ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்ல சுகா வந்து எது ஃப்ரெண்டா, நம்ம இப்போ ஃப்ரெண்டானோ அப்படின்னு சொல்லிட்டு சுகா கேட்க அதெல்லாம் எப்போவோ ஆகிட்டோம், போய் ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வா, நான் போய் சாப்பாடு வாங்கிட்டேன் எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அங்கேருந்து கிளம்புறாரு. எங்கள் எல்லோரும் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ரெடியாக வெளியே வர ஜிமினும் கரெக்டாக வந்துடுறாரு. நிறையா சாப்பாடெலாம் வாங்கிட்டு வந்திருக்காரு, ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருக்காரு. எல்லா குழந்தைங்களும் வாங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்களுக்குலாம் எடுத்து கொடுத்துட்ருக்க. அழகாக அதை பிரித்து கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேரிங்காக பார்த்துக்கிறாரு. இப்படி ஜிமின் கேரிங்காக பார்த்துக்கிறத சுகா பார்த்து அப்படியே சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. ஜிமின் அப்படியே எல்லா குழந்தைங்களுக்கும் கொடுத்துட்டு சுகாக்கு எடுத்து வந்து கொடுக்குறாரு. எதுக்கு இவ்வளோ காஸ்ட்லியாக வாங்கிட்டு வந்தா அப்படின்னு சொல்லிட்டு சுகா கேட்க இதெல்லாம் ஒரு காஸ்ட்லியும் கிடையாது, நீ சாப்பிட அப்படின்னு சொல்லிட்டு சுகாவை சாப்பிட சொல்கிறாரு. சுகா அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே ஜிமினை திங்குற மாதிரி பார்க்குறாரு. ஜிமின் அப்படியே ஒரு க்யூட்டான ஸ்மைலோட சுகாவை பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஜிமின் அந்த குழந்தைங்களுக்கு எல்லாருக்கும் பெட்டெல்லாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு சரி நீங்கள் ரெஸ்ட் எடுங்க நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்குது, அங்கே வந்து அப்படியே எதோ யோசிச்சுக்கிட்டே நின்றுட்டுருக்க. வெளியே சுகாவும் வராரு. இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு கேட்க ஜிமின் திரும்பி பார்த்துட்டு நீ தூங்கலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. தூங்க தான் நினச்சேன், ஒரு மாதிரி இருந்தது அதான் வெளியே வரலான்னு சொல்லிட்டு வந்தேன், அதை விட்டு நீ வீட்டுக்கு கிளம்பலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஜிமின் வந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தலையாடிட்டு ஒரு முக்கியமான விஷயம் உங்கள்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல சுகா தான் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஜிமின் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சுகா கிட்ட வராரு. எதுக்கு ரொம்ப ஒரு மாதிரி கிட்ட வரா அப்படின்னு சொல்லிட்டு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு.
ஜிமின் ஒரு மாதிரி ஃப்ளர்ட் பண்ணுற மாதிரி கிட்ட வந்து சுகா காது கிட்ட வந்துட்டு உங்ககிட்ட யாராவது வந்து ஒன் நைட் ஸ்டாண்டாக இருக்கேன்னு சொல்லிட்டு கேட்டா ஒத்துக்குவியா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கேட்க சுகாவுக்கு செமையாக கோவம் வந்துட்டு ஜிமின் தள்ளி விட்டு ஓ ஷிட் இப்படிலாம் பேசுவேன் தெரிஞ்சது நான் இங்கே வந்திருக்கவே மாட்டேன். எனக்கு ஒன் நைட் ஸ்டாண்டையும் பிடிக்காது, உன்ன மாதிரி ப்ளே பாயும் பிடிக்காது. நான் கூட ஏதோ கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக பழகிறேன்னு நினச்சேன். ஆனால் உன் நோக்கம் வேறு யாருக்கும் நான் நினச்சி கூட பார்க்கல. இப்போவே நான் அங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுகா அங்கேருந்து கிளம்புனு போக ஜிமின் சுகாவோட கையை பிடிச்சாரு. அப்படியே சிரிச்சுக்கிட்டே சுகா நான் சும்மா விளையாண்டேன்டா அவங்ககிட்ட, நீ நினைக்கிற மாதிரி நான் கிடையாது, நீ என்னை பற்றி ரொம்ப தப்பாக நினச்சிக்கிட்டு இருக்க. இது வரைக்கும் நான் யாரை கூடயும் ஃபிசிக்கலாக இருந்தது கிடையாது, என்னை நம்ப அப்படின்னு சொல்ல சுகா சிரிச்சுட்டு எதுக்கு உன்னை நம்ப சொல்கிறியா, நான் தான் நீங்கள் பார்த்தனே பப்பில் உன்னை எவ்வளோ பேர் சுற்றி வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஜிமின் சிரிச்சுக்கிட்டே அவங்க சுற்றி வந்தாங்க, நான் சுற்றி போனதை நீ பார்த்தியா அப்படின்னு கேட்க சுகா அப்படியே ஆஃப் ஆகிடுறாரு. ஜிமின் சிரிச்சுக்கிட்டே சுகா நான் உங்கள்கிட்ட சும்மா விளையாடி தான் பார்த்தேன், மற்றபடி எனக்கு அப்படிலாம் ஒன்றும் இன்ட்ரெஸ்ட்லாம் கிடையாது, நீ அவ்வளோ ஒர்த்லாம் கிடையாது சரியா, எனக்கு ஒர்த்தானவங்களாம் இன்னும் பிறக்கவே இல்லை சரியா, குட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஜிமின் நடந்து போக சுகா வந்து அப்போ இதுக்கப்புறம் தான் பிறந்த வருவாங்க, நீ கிழமானதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சுகா கடுப்பாக உள்ளே போக ஜிமின் திரும்பி பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டே போகிறாரு. அப்படியே அவரோட காரில் போய் உட்காந்துட்டு அவரோட கார் கண்ணாடியை பார்த்து அவரே சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்படியே அவரே பார்த்துக்கிட்டு நான் உன்னை எதுக்கு மீட் பண்ணு தெரிஞ்சுக்கிட்டேன்டா அவர் சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்படியே கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தான் காட்டுறாங்க ஜிமின் செம்ம கோவமாக உள்ள வராரு. அந்த இருட்டு ரூமாக இருந்துச்சுல அந்த ரூமுக்கு தான் போகிறாரு. அங்கே தான் அந்த பர்சன் இருக்கான். அவனை பார்த்துட்டு செம்மையாக கத்துறாரு. நான் தான் சொன்னல அவன்கிட்ட நெருங்காது சொல்லிட்டு எதுக்காக அவன் வீட்டுக்கு தீ வச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்திக்கிட்டு இருக்காரு. அவன் வந்து நீ எதுக்கு அவனுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்க, அவன் மட்டும் போய் எல்லா விஷயத்தையும் சொன்னா நீ மாட்டிப்பா அப்படின்னு சொல்ல ஜிமின் வந்து இந்நேரம் அவனுக்கு தெரிஞ்சிருந்தா அவன் கிட்ட கூட நெருங்கி விட்டுருக்க மாட்டான், இந்நேரம் அவன் போலீஸ் ஸ்டேஷன் போயிருப்பான், அவனுக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்ல சரி இப்போ ஞாபகம் இல்லை, ஃப்யூச்சரில் ஞாபகம் வந்தால் என்ன பண்ணுவேன், அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், அது உன்னோட பிரச்சனை கிடையாது, அவங்ககிட்ட நெருங்காத அப்படி சொல்லிட்டு சொல்ல அவன் வந்து எனக்கு ஒன்று தான் புரியல, நீ எதுக்கு அவனுக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணுற, உன்னோட உயிரை கொடுத்து அவனை போய் காப்பாற்றினேன், நான் எல்லாத்தையுமே பார்த்தேன், இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்க ஜிமின் வந்து இப்போ என்ன உனக்கு தெரிஞ்சுக்கணும், அவன் நான் எதுக்காக காப்பாற்றுறேன், அவன் மேலே எதுக்கு அக்கறையை காட்டுறேன்னு சொல்லிட்டு அவனுக்கு தெரிஞ்சுக்கணும் அவ்வளோதானே அப்படின்னு கேட்க அவனும் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஜிமின் வந்து ஏன்னா அவனை விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அவன் செம்மையாக ஷாக் ஆகுறான். ஜிமின் வந்து ஆமாம் நான் அவனை விரும்புகிறேன், எனக்கு பர்ஃபெக்டான அவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அவன் வந்து புரியாமல் பேசிக்கிட்டு இருக்கியா, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க உனக்கு தெரியும்ல, இதெல்லாம் தெரிஞ்சால் அவனை விரும்பவே மாட்டான் அப்படின்னு சொல்ல ஜிமின் வந்து பரவாயில்ல அவன் என்னை வெறுத்தாலும் நான் அவனை விரும்புவேன் அப்படின்னு சொல்ல என்ன முட்டாள்தனமாக பேசிக்கிட்டு இருக்க, உனக்கு இந்த காதல் மேலே நம்பிக்கை இல்லைன்னு தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்ல ஜிமின் வந்து ஆமாம் சொன்னேன், ஆனால் இப்போ அப்படி கிடையாது, எல்லாமே மாறிடுச்சு, அவனை பார்த்ததுக்கப்புறம் எல்லாமே மாறிடுச்சு, எனக்குள்ளே அவனை பார்க்கும்போது ஒரு சந்தோஷம், இது ஒரு புதுசாக இருக்குது இந்த ஃபீலிங், இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால தான் சொல்கிறேன் நீ அவனுக்கு எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்ல அவன் வந்து சரி நான் எதுவும் பண்ண மாட்டேன் அவனை, ஆனால் ஒன்று மட்டும் ஜிமின் கடைசியில் உன்னோட மனசு தான் உடஞ்சி போகும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்ல ஜிமின் வந்து அதை பற்றி நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்படியே நெக்ஸ்ட் டே தான் காட்டுறாங்க, எங்கள் கெஸ்ட் ஹவுஸில் தான் காட்டுறாங்க, நல்லா பசங்களாம் தூங்கிட்டு இருக்க சுகா அப்போ தான் எந்திரிக்கிறாரு. கரெக்டாக அப்போ காலிங் பெல் அடிக்க சுகா அப்படியே தூக்கத்தில் வந்து அப்படியே கதை ஓப்பன் பண்ணுறாரு. ஓப்பன் பண்ணி பார்த்தா ஜிமின் செம்ம க்யூட்டாக ரெடியாகி வந்து நின்றுக்கிட்டு இருக்காரு. சுகாவே அப்படியே ஸ்டன் ஆகி நிற்கிறாரு. ஜிமின் அப்படி லைட்டாக ஷையாகி சிரிச்சுக்கிட்டே என்னாச்சு அப்படின்னு கேட்க சுகா வந்து ஒன்றும் இல்லை உள்ளவா அப்படின்னு சொல்ல ஜிமின் கையில் கொஞ்சம் திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்காரு. அப்படியே உள்ள வர என்ன இதை சொல்லிட்டு சுகா கேட்குறாரு. ஜிமின் அந்த சமைக்கிறதுக்கான பொருள், டீ போடுறதுக்கான பொருள், அப்புறம் கொஞ்சம் பிஸ்கெட்ஸ் அப்படின்னு சொல்ல இதெல்லாம் ஏன் வாங்குற அப்படின்னு சொல்லிட்டு சுகா சொல்ல அதெல்லாம் நான் வாங்குவேன் தள்ளுடா அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்குள்ளே போகிறாரு. சுகாவும் சிரிச்சுக்கிட்டே அப்படியே உள்ளே போகிறாரு. ஜிமின் போயிட்டு டீ போடுறன்ற பேரில் என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்க, என்னடா பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஜிமின் வந்து டீ போட போகிறேன்டா அப்படின்னு சொல்ல சுகா வந்து அதுக்குன்னு பச்சை பாலே டீ தூளை கொட்டுப்பியா, தள்ளி போடா அப்படின்னு சொல்லிட்டு இரு நான் எப்படி பண்ணணும்னு சொல்லித்தரேன், ஃபஸ்ட்டு அடுப்பை பற்ற வைக்கணும், அதுக்கப்புறம் தான் பாலை தூக்கி வைக்கணும், பால் நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் டீ தூளை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ப்ராசஸும் சொல்லிக்கிட்டே சுகரெல்லாம் ஆட் பண்ணி எல்லாருக்கும் டீயும் போட்டு முடிக்க ஜிமின் அப்படியே வச்ச கண் எடுக்காமல் சுகாவை ரசிச்சிட்டு இருக்காரு. அப்படியே குழந்தைங்களாம் எழுப்பி பிஸ்கட்டு டீன்னு கொடுக்க எல்லோரும் குழந்தைங்களாம் சாப்பிட்டுட்டு அப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்க ஜிமின் வந்து சுகா நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு நாமா போகிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி ஃபுல்லாக தண்ணியும் எடுத்து அப்படியே முக்கி அப்படியே போடுறாரு. சுகா அதை பார்த்து சிரிச்சுட்டு டே ஜிமின் என்னடா பண்ணுற அப்படின்னு கேட்க ஜிமின் வந்து நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. சுகா சிரிச்சுக்கிட்டே ஜிமின் சேட்டை பண்ணாமல் குழந்தைங்க கூட நீயும் போய் உட்காரு, அதான் உனக்கு கரெக்டான பொசிஷன் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வைக்க ஜிமின் மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு அப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்காரு. சுகா சிரிச்சுக்கிட்டே வீடெல்லாம் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்படியே எல்லா வேலையும் முடிச்சுட்டு உட்காந்துக்கிட்டு இருக்க ஜிமின் இங்கே தான் குழந்தைங்க கூட விளையாடிட்டு இருக்காங்க.
குழந்தைங்கள்லாம் ஸ்விம்மிங் பூல் பார்த்ததும் அதில் குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட ஜிமின் வந்து ஓகே சொல்கிறாரு. சுகா வந்து வேணாம் உடம்பு சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஜிமின் வந்து அதெல்லாம் அவன் சொல்கிறதெல்லாம் கண்டுக்காதீங்க, நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறாரு. சுகாவை பின்னாடியே வராது. அப்படியே எல்லா குழந்தைங்களும் ஸ்விம்மிங் பூலில் விளையாடிக்கிட்டு இருக்க ஜிமின் விளையாடிக்கிட்டு இருக்காரு. ஆனால் சுகா மட்டும் அப்படியே கரையிலே உட்காந்துக்கிட்டு இருக்க நம்ம ஜிமின் விட வர அப்படியே கையை பிடிச்சி சுகாவையும் ஸ்விம்மிங் பூலில் இழுக்கிறாரு. அப்படியே சுகா தண்ணியிலேருந்து வெளியே வந்து அப்படியே ஜிமினை பார்க்க செம்ம ஹாட்டாக இருக்காரு சுகா. அதை பார்த்தவொடனே ஜிமின் விழுந்துட்டாருப்பா. அப்படியே ரசித்து அடித்து பார்த்துக்கிட்டு இருக்க சுகாவை. சுகா ஒரு ரொமான்டிக் லுக்கு வர்றாரு பாருங்க. எப்பா இம்மானால எங்கே பாருந்த நீ அப்படி ஒரு லுக்கு. அதை பார்த்தவொடனே ஜிமின் கவுந்துட்டாருப்பா. இந்த ஒரு ரொமான்டிக்கான மூமெண்ட்டோட இந்த எபிசோடு இங்கே முடிக்கிறேன். எபிசோடு முடிச்ச மக்களே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். ஓகே பாய் பாய்.